வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி அசைன்ட் எஸ்எஃப் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இது அடிப்படையை வச்சு நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக 31 ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதில் இன்னைக்கு நம்ம 5th டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது மொத்தம் வந்து 6 பார்ட்டாக நம்ம இந்த டிஸ்கஷன் வீடியோவை பார்ட்டாக பிரித்து போட போகிறோம். இந்த வீடியோவில் வந்து கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 25 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து அண்ட் கீஸ் ஃபுல்லாக டிஸ்கஷன் இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இது வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருப்போம். சரிங்களா? ஸ்கூல் லைஃப்ல இருந்தே படிச்சிருப்போம். ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இவர் வந்து யுஎஸ்ஏ அமெரிக்காவுடைய பிரசிடென்ட். என்னது? அமெரிக்காவுடைய பிரசிடென்ட். எத்தனாவது பிரசிடென்ட்னா 16வது பிரசிடென்ட். அவர் என்ன கட்சியை சார்ந்தவர்னா ரிபப்ளிக் பார்ட்டி. ஸோ ரிபப்ளிக் பார்ட்டி அப்படிங்கிறது என்னன்னா இது குடியரசு கட்சின்னு சொல்லுவாங்க. என்ன கட்சி? இது குடியரசு கட்சி. ஓகேவா? அமெரிக்காவில் 16வது பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆபிரகாம் லிங்கர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு கட்சி சார்ந்தவருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 1863 வந்து அடிமைகள் புரட்சி, அடிமைகள் எழுச்சி புரட்சி, இது ரொம்ப முக்கியமானது. என்னது? அடிமைகள், அதான் ஸ்லேவ், அந்த ரெவல்யூஷனரி அப்படிங்கிற மாதிரி அடிமைகள் எழுச்சி புரட்சி அப்படிங்கிறத ஒரு விஷயத்த வந்து லீட் பண்ணி அதில் ஜெயிச்சு 1865 வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அபாலிஷ் டு ஸ்லேவ். ஸ்லேவ் வந்து என்ன பண்றாரு, ஸ்லேவை வந்து அபாலிஷ் பண்றாரு. சரிங்களா இல்லையா? அடிமையை வந்து ஒழிக்கிறாரு. எங்க? அமெரிக்காவில் வந்து ஒழிக்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1865 வந்து ஒழிக்கிறாருங்கிறத தாண்டி அடுத்தது அதே 1865 இஸ் டைடு. சரிங்களா? இறந்துடுறாரு அப்படிங்கிறது நம்ம ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷயம்லாம் இந்த கொஸ்டின் பேக்ரவுண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மக்களாட்சியின் பிறப்பிடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மக்களாட்சியின் பிறப்பிடம் அப்படிங்கிறது கிரீஸ் தான். ஏதென்ஸ் கிரீஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போமா இல்லையா? மக்களாட்சியின் பிறப்பிடம் என்னது? ஏதென்ஸ் கிரீஸ் அப்படிங்கிறதான். ஸோ நார்மலாவே இந்த டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது டெமோஸ், DEMOS, டெமோஸ். சரிங்களா? இது வந்து கிரேக் வேர்டு தான். என்ன வேர்டு? இது வந்து பாத்தீங்கன்னா கிரேக் வேர்டு, கிரேக்க வார்த்தை. ஓகேங்களா? இதுல டெமோஸ் அப்படிங்கிறது பீப்புள்னா மக்கள். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கிரட்டஸ், இது வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம், ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். சரிங்களா? பவர், ஆட்சி அதிகாரம் இப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்த வார்த்தை தான் இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா இல்லையா? அவ கிரேக் வார்த்தையில இருந்து தான் பிரிஞ்சுது. அப்படி டெமோஸ், இந்த கிரட்டக்ஸ் அப்படிங்கிறது என்னது? இந்த 2 வார்த்தைங்கிறத நீங்க ரொம்ப ஒரு முக்கியமா புரிஞ்சுக்கணும். இந்த ஏதென்ஸ் கிரீஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா BC 5th century. என்னது? BC, அதாவது பாத்தீங்கன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே ஏதென்ஸ் கிரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மக்களாட்சி. புரியுதுங்களா? அப்பவே அந்த அளவுக்கு மக்கள் வந்து நாலேஜா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுல இந்த மக்களாட்சி வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். நமக்கு தெரியும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட். இன்டைரக்டுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. ரெப்ரசன்டேட்டிவ், சரியா? ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. அப்ப டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மக்கள் தான் பார்லிமெண்ட் மாதிரி செயல்படுவாங்க. அதாவது எப்படின்னா சிம்பிளானா ஒரு நாட்டுல டைரக்ட் டெமோக்ரஸி நடக்குது, நேரடி மக்களாட்சி நடக்குது அப்படின்னா அந்த நாட்டுல உருவாக்கக்கூடிய சட்டங்கள், ஒரு பில் பாஸ் பண்றாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, இல்ல அந்த நாட்டுல ஏதோ ஒரு விஷயத்த மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னா மக்கள்கிட்ட நேரடியா கருத்து கணிப்பு எடுப்பாங்க. நேரடியா மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு அவங்க எவ்வளவு சதவீதம் ஓட்டு போடுறாங்களோ, எது வந்து மெஜாரிட்டியா இருக்குதோ அந்த அடிப்படையில தான் அந்த விஷயம் நடக்கும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எக்ஸாக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து, சரி, சுவிட்சர்லாந்து நாடு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? இன்டைரக்ட் எலெக்ஷன், சரிங்களா? இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல், அல்லது பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இப்ப நம்ம இந்தியாவும் இதுலதான் வருது. அதாவது பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டு நம்ம சார்பா ஒரு நபரை தேர்வு செய்யறோம். அப்ப நம்ம நேரடியா எந்த விஷயத்திலையும் ஈடுபடுறது இல்ல. ஒரு ஆளை தேர்வு செஞ்சு விட்டுறோம். சரிங்களா? நேர்ந்து விட்டுறோம். நமக்குன்னு ஒரு ஆளை நேர்ந்து விட்டுறோம். சரிங்களா இல்லையா? அப்ப அவங்கதான் நம்ம சார்பா என்ன பண்றாங்க, ஒரு பில் பாஸ் பண்றது, ஒரு ஆக்ட பாஸ் பண்றது, எந்த ஒரு விஷயம் மாற்றுறது அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்றாங்க, இந்த இன்டைரக்ட் இதுல வராங்க. இதுல யார் யார் வராங்க அப்படின்னா
இந்தியா வராங்க, யூஎஸ்ஏ வராங்க, பிரிட்டன் வராங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். 3வது கொஸ்டின், கீழ்கண்ட எந்த தினத்தை உலக மக்களாட்சி தினம் என்று 2007 முதல் கொண்டாடப்படுகிறது கேட்டிருக்காங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டின், சரிங்களா இல்லையா? 2007 முதல் கொண்டாடப்படுகிறது, சரிங்களா, உலக மக்களாட்சி தினம், சரிங்களா, வேர்ல்டு இன்டர்நேஷனல் டெமோக்ரஸி டே அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் டே அப்படின்னா யாரு டிக்ளேர் பண்றீப்பா? யுஎன்ஓ டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. யுஎன்ஓ வந்து 1945ல அக்டோபர் 24ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் யுஎஸ்ஏ, அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா செட்டப் பண்ணாங்க. இது ஏன் வந்து யுஎன்ஓ உருவாக்குனாங்கிறத நான் அந்த வீடியோலயே போட்டிருப்பேன் நான் லாஸ்ட் டெஸ்ட்லயே. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 1914 டு 1918, செகண்ட் வேர்ல்டு வார் வந்து பாத்தீங்கன்னா 1939ல இருந்து 1945. இந்த ரெண்டு விஷயமும் உலக அளவுல நாடுகள் வந்து குரூப்பா சேர்ந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க, அழிவை நோக்கி போகுது. அப்ப மற்ற நாடுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு எல்லா நாடுகளையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் வேணும், வேர்ல்டு காமனா அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஐநா சபையை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனாங்கிறத பேசிக்கா புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? ஓகே. ஸோ அப்ப இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஐநா சபை அப்படியேப்பட்ட சிறப்புமிக்க இந்த ஐநா சபை மூலமா இந்த டேவை வந்து என்ன பண்றீங்க, டிக்ளேர் பண்றாங்க செப்டம்பர் 15ங்கிறத புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? ஓகே, செப்டம்பர் 15. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்து பாருங்க, ஆதி மனிதன் டேஸ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆற்றோரம், சரிங்களா? ஆற்றோரம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ரிவர் சிவிலைசேஷன் தானே. அது இடத்துல வந்து மக்கள் வந்து எந்த இடத்துல வந்து வாழ்ந்தாங்க, அவங்களுக்கான ஒரு நாகரிகம் எப்படி வளர்ந்தது, சரிங்களா, ஒரு வில்லேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு விவசாயம் எப்படி இது அப்படின்னா ஆற்று ஓரம், சரிங்களா இல்லையா? இந்த ரிவர் சிவிலைசேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆற்று ஓரமா தான் இந்த நீர் பாசனம் இருக்குது. ஏன்னா ஒரு மனிதனோ ஒரு விலங்கோ உயிர் வாழ்வதற்கு ஒரு அடிப்படை ஆதாரம் வந்து நீர் தான். அப்ப அது என்ன பண்றாங்க, ஆத்து ஓரமா தான் எல்லா நாகரிகமும் உருவாகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நைல் நதினு பார்த்திருப்போம். என்னது நைல்னா எஜிப்து, சரிங்களா இல்லையா? இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நைல் நதி பார்த்துட்டோமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெசபடோமியா. டைகிரிஸ், சரி, டைகிரிஸ் அப்படிங்கிறது மெசபடோமியன்ஸ், சரிங்களா? மெசபடோமிய நாகரிகங்கிறது டைகிரிஸ் ஆத்து ஓரமா வந்து பாத்தீங்கன்னா இது உருவாகி இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகங்கிறது என்னது, இண்டஸ் ரிவர்னு சொல்றோம். சிந்து ரிவர்னு சொல்றோமா இல்லையா? சிந்து ரிவர், அதனுடைய கிளை நதி ராவி, சரிங்களா, ராவி. இந்த ரிவர் ஓரமா தான் என்ன பண்றீங்க, நம்மளுடைய நாகரிகம் வளர்ந்தது. இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா காவேரி கரை நாகரிகம், வைகை கரை நாகரிகம், சரிங்களா? வைகை கரை நாகரிகம் அப்படின்னா கீழடி, சரிங்களா? கீழடி, கொந்தகை இப்பெல்லாம் சொல்லி படிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தாமிரபரணி நாகரிகம்னா ஆதிச்சநல்லூர், சரிங்களா, தூத்துக்குடி ஓரமா இருக்குல்ல. சோ இது எல்லாமே நம்ம வந்து அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்ப ஆத்து ஓரமா தான் அந்த காலத்துல சமவெளிகள் உருவாகி இருக்குது. அதான் பாத்தீங்கன்னா மக்களுடைய நாகரிகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, விவசாயம் டெவலப் ஆயிருக்குங்கிறத நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5வது கொஸ்டின், இப்பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் வேறுபட்டதை இது கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் இந்த டெமோக்ரஸி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா என்ன மீனிங்னா இன்டைரக்ட் ஆக்ஷன். என்னது, இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்றோம். இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? மறைமுக மக்களாட்சினா மக்கள்கிட்ட நேரடியா அதிகாரம் இருக்காது. அதாவது அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுற அதிகாரம் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? அப்ப மீதி அதிகாரம்லாம் என்னது, நான் ஓட்டு போட்டு எக்ஸ்ங்கிற ஒரு பர்சன் வந்து தேர்வு செஞ்சுட்டுனா அவரு தான் எங்க சார்பா போய் பார்லிமெண்ட்ல சட்டமன்றத்துல போய் குரல் கொடுப்பாரு, அங்க வந்து எல்லா வேலையும் பார்ப்பாரு, சரிங்களா இல்லையா? அப்ப மறைமுக மக்களாட்சிக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து யுஎஸ்ஏ, அப்புறம் பிரிட்டன், அப்புறம் இந்தியா, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம், சரிங்களா இல்லையா? இது மூணு வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா இங்க எல்லாமே மக்கள் பிரதிநிதிகள், த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நம்ம என்ன பண்றோம், ஓட்டு போட்டு தேர்வு செய்யறோம். நம்ம சார்பா தான் அவங்க போய் குரல் கொடுக்குறாங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது இங்க பாருங்க, நான் சொன்ன இது மூணுமே வந்துருச்சு. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஓட்டு போட்டு எம்பி எம்எல்ஏ தேர்வு செய்யறோமா? அமெரிக்காவில் என்ன பண்றோம், ஓட்டு போட்டு எம்பி எம்எல்ஏ தேர்வு செய்யறோமா? இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா, சரி, சட்டத்தின்படி ஆட்சி அப்படிங்கிற அடிப்படையில் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் மன்னர் ஆட்சி இருந்தாலுமே அது கீழே வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி சிஸ்டம் ஒன்று இருக்கு, அதுல வந்து எம்பி எம்எல்ஏ இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அப்ப சுவிட்சர்லாந்து மட்டும்தான் டைரக்ட் எலெக்ஷன். என்ன எலெக்ஷனு, டைரக்ட் டெமோக்ரஸி, டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம். டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நேரடி மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி அப்படின்னா
நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏ ஆனாலும் கூட, நீங்க ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க ஏதோ ஒரு பில் பாஸ் பண்றீங்க சட்டமன்றத்துல, ஓகேங்களா, ஒரு பார்லிமெண்ட்ல ஏதோ ஒரு பில் பாஸ் பண்றீங்க, ஒரு ஆக்ட கொண்டு வரீங்க, ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து அந்த நாட்டுல கொண்டு வரீங்க அப்படின்னா, அதுக்காக வாக்கெடுப்பு, புரியுதா, பொது வாக்கெடுப்பு மக்கள் முன்னாடி வைக்கணும். மக்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணிருப்பான், கூடியிருப்பான். அங்க வந்து நாங்க இந்த விஷயத்தை கொண்டு வர போறோம், எத்தனை பேர் ஆதரவு ஓட்டு போடுங்க அப்படின்னு மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்ப மக்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயம் கேட்டு கேட்டு செய்யக்கூடிய விஷயத்துக்கு பேரு தான் நேரடி மக்களாட்சி. அது எங்க இருக்குதுன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. சரிங்களா? அப்ப ஏன் இது நம்ம நாட்டுலாம் இல்ல, இந்தியாவெல்லாம் இல்ல, அமெரிக்காவெல்லாம் இல்ல அப்படின்னா, இது வந்து ஃபார் ஸ்மால் கண்ட்ரி, ரொம்ப சின்ன சின்ன நாடா இருந்ததுன்னா இதை எக்ஸிகியூஷன் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? இப்ப இந்தியாலாம் பாத்துங்க, 130 கோடிக்கு மேல மக்கள் தொகை இருக்காங்க. சரியா? அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் 130 கோடி மக்கள்கிட்ட உள்ளார கொண்டு போனீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், பேஸ்புக், டெலகிராமு, ஹேஷ்டேக் அப்படி இப்படின்னு பரவி கிரவி ஒவ்வொரு விஷயமும் பெரிய தலைவலி ஆயிடும். ஸோ எக்ஸிகியூஷன்ல வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நாடுகளுக்கு டைரக்ட் டெமோக்ரஸி செட் ஆகாது. சின்ன சின்ன நாடுகளுக்கு மட்டும்தான், குட்டி குட்டி நாடுகளுக்கு மட்டும்தான், சுவிட்சர்லாந்து போன்ற குட்டி குட்டி நாடுகளுக்கு மட்டும்தான் இது எக்ஸிகியூஷன் பண்றதுல கரெக்டா இருக்குங்கிறத நீங்க இது மூலமா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க, முடியாட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ முடியாட்சினா மொனார்ச்சி, அதாவது பார்த்தா அரசர். சரிங்களா இல்லையா? அதாவது பார்த்தா பரம்பரை வழியாக மன்னர் குடும்பமே ஆட்சி பண்ணும் தெரியுமா? அது வந்து அப்ப இதுல கொடுத்திருக்கும் போது ஸ்பெயின் கொடுத்திருக்காங்க, வடகொரியா கொடுத்திருக்காங்க, அமெரிக்கா கொடுத்திருக்காங்க, பூட்டான் தான். சரியா? நமக்கு தெரியும் பூட்டான் மன்னர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிச்சிருக்கோம். பூட்டான் நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த மன்னர் ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இதுல 6வது கொஸ்டின். ஓகே, இந்த பூட்டான், அப்ப இந்த ஸ்பெயின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கிங் தான் இருப்பாரு. சரிங்களா? ஸ்பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா கிங் தான் இருப்பாரு. அதாவது அது என்ன சொல்லலாம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் இது மொனார்கின்னு சொல்லலாம். அதாவது மன்னராட்சி அரசியலமைப்பு சட்டம், அதாவது பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி. சரியா? மன்னராட்சி அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இதை புரிஞ்சுக்கலாம். வடகொரியா பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பர்சன் தான் ஆட்சி பண்ணுவார், அல்லது ஒரு டீம் ஆட்சி பண்ணும், அந்த மாதிரி. சரிங்களா இல்லையா? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னராட்சி மாதிரி தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சன் ஆட்சி பண்ற மாதிரி. அமெரிக்காங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டெமோக்ரசிஸ், ரிபப்ளிக் டெமோக்ரசி, அதாவது பாத்தீங்கன்னா குடியரசு மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் படி செயல்பட்டு இருக்கிற ஒரு நாடு வந்து அமெரிக்கா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வடகொரியாங்கிறதுக்கு எக்ஸாக்டான வார்த்தை இங்கிலீஷ்ல என்னன்னா டிக்டாட்டோர்ஷிப், அதாவது பாத்தீங்கன்னா தனிநபர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் வடகொரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஜிம் யாங் உங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, ஒருத்தர் தான் ராணுவ ஆட்சி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருப்பார். அவர் அடிக்கடி அமெரிக்கா விதத்துல வந்து அடிக்கடி என்ன பண்ணுவார், ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? ஒரு தனிநபர் ஆட்சி தான் வந்து வடகொரியாவில் இருக்கு. அப்ப பூடானுங்கிறதா மன்னர் பரம்பரை ஆட்சி அப்படிங்கறத நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாம். சிம்பிள் கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பொறுத்துக்க. ஓகேங்களா? இதுல பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் 7வது கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து தனிநபர் ஆட்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல கொடுத்துருக்கிறது வரைக்கும் பார்க்கலாம். சோ தனிநபர் ஆட்சி அப்படின்னா சவுதி அரேபியா. சரிங்களா? அங்க ஒரு அரசர் அப்படின்னு சொல்லுவாங்களா, சிங்கிள் பர்சன் அரசர் அப்படிங்கிற மாதிரி ஆட்சி பண்ணலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா உயர் குடியாட்சி அப்படின்னா, உயர் குடியாட்சினா ஒரு குடும்பம் ஆட்சி பண்ற மாதிரி அப்படின்னா அந்த அரச பரம்பரை குடும்பம் அப்படின்னா என்ன சொல்லலாம் நம்ம, மன்னராட்சி, இங்கிலாந்து. சரிங்களா? மத குருமார்களின் ஆட்சி அப்படின்னா வாட்டிகன் சிட்டி தான். புரியுங்களா? இந்த கத்தோலிக் அந்த கிறிஸ்டியானிட்டி இருக்காங்களா இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா போப் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டிகன் சிட்டி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சிறு குழு ஆட்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீனா, அதாவது பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட். சரியா? கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்றமா இல்லையா, அந்த கம்யூனிஸ்டங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குரூப் தான் இருக்கும். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிசம்னு சொல்லிட்டு அந்த நாட்டுல வந்து என்ன பண்றாங்க, ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2143 அப்படிங்கிறது பேசிக்கா இதுல புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. சரிங்களா? இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்துவதாகும் என கூறியவர் எனது, இது வந்து காந்தி தான் கூறியிருக்காரு. சரிங்களா? ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் கொண்ட குழு அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. வெறும் 20 பேர்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, ஒரு ஒரு ரியல் டெமோக்ரஸியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வராரு. சரிங்களா இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம், இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும். சரிங்களா இல்லையா? ஒவ்வொரு மக்களும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு நபரை தேர்வு செஞ்சு அதன் மூலமா ஆட்சி பண்றாங்கல்ல, அதுக்கு பிறகு என்னது, எல்லா மக்களுக்கும் எல்லா அரசியல் உரிமைகளும், சமத்துவ உரிமைகளும், பொருளாதார உரிமைகளும் கொடுத்து ஆட்சி பண்ணக்கூடியதுதான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா இல்லையா? இது ரொம்ப முக்கியமானது. அப்படி சொன்னவர் யாருன்னா காந்தி தான் சொல்லிருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா?
அடுத்து வந்து பாருங்க 9வது கொஸ்டின். ஏதென்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்ன பண்றது மக்களாட்சி முறை தோன்றிருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே, இது சும்மா ஒரு ஃபேக்ட் மாதிரி தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. சரியா? 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அடுத்து 10வது கொஸ்டின் வந்து பாருங்க. சாணக்கியரின் எந்த புத்தகம் உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்தது என்றும் செய்திகளை கூறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏன்ஷியன் இந்தியாவில அதாவது பிசியிலேயே என்ன பண்றீங்க அப்படின்னா, அதாவது லோக்கல் பாடிஸ்ல அவ்வளவு ஒரு ஸ்ட்ரக்சரா அழகா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிறதையும், சுயாட்சி பெற்ற அட்டானம்ஸ் ஒரு வில்லேஜ்ல வந்து அட்டானம்ஸ் பவர் உள்ள ஒரு அதிகாரிகளா இருந்திருக்காங்க, அட்டானம்ஸ் பாடி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து என்ன பண்றாங்க, அந்த செய்திகளை வந்து யாரு வந்து இந்த சாணக்கியர் வந்து எந்த புத்தகத்து மூலமா சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு தெரியும் அர்த்த சாஸ்திரம் தான் அவர் எழுதின புத்தகம். இந்த புத்தகம் இப்ப வர அரசியலுக்கு வர கட்சி தலைவர்கள் கூட இந்த புத்தகத்தை வந்து ஒரு பேசிக்கா ஒரு அவுட்லைன் என்ன பண்ணுவாங்க, பார்த்துப்பாங்க. ஏன்னா இது வந்து இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த புத்தகம் வந்து என்னது, சோ எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய அரசியல் தெரிஞ்சுக்க ஆர்வமுள்ள நபர்களுக்கு ஒரு பொக்கிஷமா இருக்குது அர்த்த சாஸ்திரம். இந்த சாணக்கியர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது கௌடல்யர்னு சொல்லுவாங்க. சரியா? கௌடல்யர். சரியா? இந்த கௌடல்யர் அப்படிங்கறதா என்னது, சாணக்கியருக்கு இன்னொரு பேரு. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். என்னது? விஷ்ணுகுப்தா. சோ விஷ்ணுகுப்தா அப்படிங்கிறவர் தான் என்னது அதுக்கு வந்து இன்னொரு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாணக்கியர், கௌடல்யர், விஷ்ணுகுப்தா இதெல்லாம் வந்து இது அவருடைய மற்ற பெயர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. சோ இவரு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இவரை பத்தி எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா, நந்தா டைனஸ்டியோட லாஸ்ட் கிங் யாருன்னா தனநந்தர். சோ தனநந்தரோடைய மினிஸ்ட்ரியில இவர் இருந்திருக்காரு. யாரு? இந்த சாணக்கியருங்கிறவர் தனநந்தரோடைய அமைச்சரவையில் இருந்திருக்காரு. தனநந்தருக்கும் இவருக்கும் ஏதோ கான்ட்ரவர்சி ஆகி அப்புறம் வந்து அந்த இடத்துல சண்டை போட்டு வந்துருவாரு. தனநந்தரோடைய ஆட்சியை நான் ஒழிச்சு கட்டுவிட்டான்னு சொல்லி சபதம் எடுத்து அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனை எடுத்து வளர்த்து அவனை வந்து பாத்தீங்கன்னா வார் தொடுத்து என்ன பண்ண தனநந்தரை போட்டு தள்ளி தனநந்தரோட ஆட்சியை முடிவு பண்ணி அடுத்தது வந்து மௌரிய பேரரசு, என்னது மௌரிய பேரரசை உருவாவதற்கு அட்வைஸ் பண்ணவர்னு கேட்பாங்க. இதான் கொஸ்டின். சரியா? தனநந்தரோட ஆட்சி நந்தா டைனஸ்டியை வந்து அழிவுக்கு கொண்டு வந்தவரும் இவர் தான், அப்படி புரிஞ்சுக்கலாம். தனநந்தரோட ஆட்சி முடிவு கொண்டு வந்தவரும் இவர் தான். யாரு? நம்மளோட சாணக்கியர். அதே மாதிரி மௌரிய பேரரசுக்கான ஃபவுண்டேஷனுக்கு ஒரு அட்வைசரியா இருந்த ஓகேங்களா ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா சாணக்கியர் தான். சரிங்களா? அப்ப வந்து மௌரிய டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியா. சரிங்க? சந்திரகுப்த மௌரியோட ஒன் ஆஃப் த ஒரு மினிஸ்ட்ரியில உள்ள பிரைம் மினிஸ்டர் தான் யாரு இவருங்கிறத புரிஞ்சுக்கலாம். பிரதம மந்திரி தான் இவர் இருந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10வது இது 11வது கொஸ்டின். 1914 1914 ஆண்டு புதுடெல்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டடத்தை எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பெக்ட் பேக்கர் எனும் பிரிட்டிஷ் கட்டட கலைஞர்கள் இது வடிவமைத்தன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஆக்சுவலா வந்து இந்த இயர் தான் தப்பு, மத்ததெல்லாம் கரெக்ட். அதாவது 1912 டு 1913 தான் இதுக்கு வந்து எக்ஸாக்டான இயர் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ அப்ப அது புதுடெல்லியில தான் இந்தியாவுடைய பார்லிமெண்டோடைய இது வந்து ஓல்டு பில்டிங். எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பெக்ட் பேக்கருங்கிறத பிரிட்டிஷ் கட்டட கலைஞர் தான் என்ன பண்ணிருக்காங்க, இதை கட்டி முடிச்சிருக்காங்கிறது சரிதான். இயர் மட்டும் தப்பு. அப்ப வந்து கூற்று வந்து தப்பு தான். சரிங்களா? ரெண்டாவதுங்க இந்த கட்டடத்தை சரிங்களா 1921 ஆண்டு கட்ட தொடங்கி 27 முடித்தனர். 27 தான் இதுக்கான இனாகரேஷன் ஃபங்க்ஷன் நடந்தது. இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு யார் கலந்துகிட்டாங்க அப்படின்னா லார்டு இர்வின். யாரு? லார்டு இர்வின் பிரபு. பாருங்களா? அதை பார்த்தா பிரிட்டிஷோட கவர்னர் ஜெனரல், இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் அப்ப இருந்தவர் யாருன்னா இர்வின் பிரபு. அதான் லார்டு இர்வின்ங்கிறவர். சரிங்களா? அவரு 1927 வந்து இந்த புதிய இந்த பார்லிமெண்ட் பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இனாகரேஷன் ஃபங்க்ஷன் அவருடைய தலைமையில தான் நடந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல நாம எக்ஸ்ட்ரா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நியூ பில்டிங். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நியூ பார்லிமெண்ட் பில்டிங் இருக்கா இல்லையா? இந்த நியூ பார்லிமெண்ட் பில்டிங்ல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2020 சரிங்களா 2020 கட்ட ஆரம்பிச்சு 2023 கட்டி முடிச்சுட்டாங்க. ஓகேவா? ஒரு கிட்டத்தட்ட 971 கோடி 971 கோடி செலவு பண்ணி இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. 2023 கட்டி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இத கட்டினவர் யாருன்னா பீமா பட்டேல். ரொம்ப முக்கியமானது. அந்த புது பில்டிங்க சரியா பீமா பட்டேல் தான் கட்டி முடிச்சிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது இது எந்த கம்பெனி தான் டாடா பிரைவேட் லிமிடெட் இருக்குல்ல, அதுதான் இந்த கம்பெனி தான் அதை எடுத்து வந்து அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிரியேட் பண்ணுது. அதை வந்து தலைமை சிற்பியா இருந்து கட்டினவர் யாருன்னா பீமா பட்டேல். அதுக்கு பேக்ரவுண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் ஒரு கம்பெனியா இருந்தது பார்த்தீங்கன்னா டாடா
பிரைவேட் லிமிடெட்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? 971 கோடியில கட்டி முடிச்சிருக்காங்க, 2021 கட்டி முடிச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இது தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த நியூ பில்டிங் வந்து எந்த ப்ராஜெக்ட் கீழே கட்டினாங்க அப்படின்னா சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோடைய கட்டுப்பாட்டுல தான் அதுக்கு கீழே தான் வந்து இந்த பில்டிங் வந்து கட்டிருக்காங்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்டா புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொது தேர்தல் எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது? சரிங்களா? எல்லாத்துக்கும் தெரியும் 1951 இருந்து 52ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் டேட் வைஸா பார்க்கும்போது அக்டோபர் 25 1951 இருந்து பிப்ரவரி 21 1952 வரைக்கும் நடந்துச்சு. சரிங்களா? இந்த இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் நடக்கும் பொழுது ஸ்டேட் எலெக்ஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் எல்லாமே காமனா தான் நடந்துச்சு. இது வந்து இப்ப எப்படி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்களா இல்லையா? பார்லிமெண்ட் எலெக்ஷனும் ஸ்டேட் எலெக்ஷனும் ஒரே மாதிரியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விருப்பப்படுறாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? சோ அப்ப இந்த சிஸ்டம் 1965 வரைக்குமே, அதாவது 1951 இருந்து 1965 வரைக்குமே பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காமனா தான் நடந்துகிட்டு இருந்தது. ஒரே டைம்ல தான் நடந்துகிட்டு இருந்தது. அதன் பிறகுதான் தனித்தனியா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்ப திரும்பவும் ஒன்னா கொண்டு வரதுக்கு ஆசைப்படுறாங்க, விருப்பப்படுறாங்க சில நபர்கள். சோ அப்ப இது வந்து ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் நமக்கு நல்லா தெரியும். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் என்னது? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பீகார் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ங்கிறது யாரு? நம்மளுடைய ஜவஹர்லால் நேருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஜவஹர்லால் நேருங்கிறது 1946 செப்டம்பர் 2 பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரு நேரு. அப்புறம் 1951 இந்த ஜெனரல் எலெக்ஷன்ல வின் பண்ணிடுவாரு. அப்பயும் பிரைம் மினிஸ்டர் தான் நேரு. அப்ப 51 பிரைம் மினிஸ்டர் ஆகி, சரிங்களா, அதுல இருந்து 1951 போயுது. சரிங்களா? 51 ஆகி 1964 மே 27 அவர் டெத் ஆகிற வரைக்குமே ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டைட் இன் ஆபீஸ். சரிங்களா? ஆபீஸ்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா இது பதவியில் இருக்கும் பொழுதே இறந்து போன முதல் இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், ஒரு நபரோ ஒரு அரசரோ அல்லது ஒரு அரசையோ ஆட்சி செய்யும் முறைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? முடியாட்சி, மொனார்கி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது ஆக்சுவலா அந்த கொஸ்டின் வந்து முன்னாடியே இதை பத்தி கேட்டிருக்காங்க. திரும்பவும் இது எக்ஸ்ட்ரா வேற மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஒரு அரசாட்சி இருக்கா இல்லையா? ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசையோ ஆட்சி செய்யும் முறைக்கு பேர் தான் என்னது? முடியாட்சி, மன்னராட்சின்னு சொல்றோம், மொனார்கி. சரிங்களா? இப்ப நார்மலா நம்ம பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம 1600 இருந்து 1858 வரைக்குமே நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணது யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? அதே 1858 இருந்து 1947 வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மொனார்கி. மொனார்ச்சி அப்படின்னா மன்னராட்சி அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா மன்னராட்சி அப்ப வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல ஆட்சி பண்ணாங்கன்னா 1858 விக்டோரியா மகாராணி ப்ரொக்ளமேஷன், விக்டோரியா மகாராணி பேரிக்கை 1858 நவம்பர் 1, அலகாபாத் தர்பார், லார்ட் கேனிங் பிரபு, இதெல்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது. என்னது? அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சமத்துவம் சொல்றாங்க. எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன, எல்லாரும் ஓட்டு போடணும், எல்லாரும் எலெக்ஷன் நிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னது? பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அரசியல் சமத்துவம் தான் இதுக்கு வந்து சரியானது. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு கண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மக்களாட்சி நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சமத்துவம், பொருளாதார சமத்துவம், கல்வி சமத்துவம், புரியுதுங்களா, சோசியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், புரியுதுங்களா, பொருளாதார சமத்துவம், சமூக சமத்துவம், அரசியல் சமத்துவம்ங்கிறது எல்லாமே கொடுக்கறதுக்கு பேர் தான் ஒரு மக்களாட்சி நாடா இருக்க போகுது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சமத்துவம் அப்படின்னு என்ன மீனிங்? அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது தான். வாக்குரிமை, எலெக்ஷன்ல நிக்கிறது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இவங்க தான் ஓட்டு போடணும், இவங்க தான் போடக்கூடாது. ஏன்னா இப்ப வந்து நீதி கட்சி வந்து 1920 வந்து எலெக்ஷன் நிற்கும் போது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். யார் சொத்துரிமை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுற உரிமை இருந்தது. அப்ப சொத்து வச்சிருந்தாலும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுரிமை இல்லை, ஆண்களுக்கு மட்டும்தான். ஆண்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீ லேண்ட் வச்சிருக்கணும், இத்தனை ஏக்கர் வச்சிருக்கணும், அப்படின்னா உனக்கு வாக்குரிமை அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்து 1921 வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்த ஒரே ஒரு மாகாணம் மெட்ராஸ் மாகாணம் தான் 1921. சரிங்களா? இந்தியாவிலேயே முதல்ல. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க 15. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்துல என்ன பண்ணப்பட்டது? நடைமுறையில் உள்ளது. சரிங்களா? ஆமா தானே? ஆமா. ஓகேங்களா? டைரக்ட் எலெக்ஷன்ங்கிறது எங்க இருக்கு? டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்றோம். நேரடி மக்களாட்சிங்கிறது சுவிட்சர்லாந்துல தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு சட்டத்திட்டங்கள் உருவாக்கினாலும், எந்த ஒரு பில்லு ஆக்ட் பாஸ் பண்ணாலும், எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அது வந்து யாருடைய முன்னிலையில் ஓட்டெடுப்பு எடுக்க வேண்டும்?
மக்கள் முன்னிலையில் ஓட்டெடுப்பு எடுக்க வேண்டும். அதுதான் வந்து சுவிட்சர்லாந்து நடக்குது. அதுக்கு பிறகு நேரடி மக்களாட்சி. அப்ப மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள். ஆமா தானே? நேரடி மக்களாட்சின்னு என்ன மீனிங்? எந்த ஒரு ஆக்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னா என்னது, மக்கள் நேரடியா ஓட்டு போட்டோன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாமே தேவைன்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? நம்மளால முடியாது. ஏன்னா நாம வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிஸ்ல நாம இருக்கிறோம். இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன் இதெல்லாம். சரிங்களா? ஓகே. அப்ப இது ரெண்டுமே சரிதான் அப்படிங்கறது அந்த கூட்டுறவு வந்து விளக்குதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து ஏ தான். ஓகே. அடுத்து வந்து பாருங்க, அரசின் உறுப்புகள் யாவை? சரிங்களா? அரசோட உறுப்புகள் என்னது? அதாவது ஒரு கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னா என்னது, லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த லெஜிஸ்லேச்சர்ங்கிறது லா மேக்கிங் பவரை வந்து என்ன பண்ணுது, இது உருவாகுது. ஒரு சட்டமன்றம், ஒரு பார்லிமெண்ட், ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில என்ன பண்ணுவாங்க, லா மேக்கிங், ஒரு பில் பாஸ் பண்றது, ஒரு சட்டத்தை உருவாக்குறது அவங்களுடைய வேலையா இருக்க போகுது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம். இந்த நிர்வாகங்கிறது என்னது, அந்த சட்டத்தை உருவாக்குறாங்களா இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்றது, அதை செயல் பண்றது அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். நீதித்துறைங்கிறது ஜுடிஷியரி சிஸ்டம். சரிங்களா? இது வந்து ஹைகோர்ட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, நீதித்துறை அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப இது மூணும் சேர்ந்ததுக்கு பேர் தான் சரிங்களா, சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இது மூணு சேர்ந்ததுக்கு பேர் தான் ஒரு அரசாங்கங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பாருங்க, கீழ்கண்ட நாடுகளையும் அவற்றின் நாடுகளுக்கு ஏற்ற பெயர்களையும் பொறுத்துக்க. சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா ஒரு நாடு அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பார்லிமெண்ட்டுக்கு பேர் வச்சிருப்பாங்க. அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதுல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ அப்ப இதுல இஸ்ரேல் அப்படின்னா கெனஸ்ட். சரிங்களா? இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேல் நாட்டோடைய பார்லிமெண்ட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கெனஸ்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்து ஜப்பான் வந்து டயட். சரி, ஜப்பான் நாட்டோடைய பார்லிமெண்ட்டுக்கு பேர் டயட்டுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூமா. சரிங்களா? ஐக்கிய அமெரிக்க நாடுகள் வந்து யூஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2, 1, 3, 4ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. ஒரு அரசாங்கத்தின் முக்கிய நிறுவனங்கிறது வந்து என்னது, அரசு. ஓகேங்களா? ஒரு அரசாங்கத்துடைய முக்கிய நிறுவனங்கிறது என்னது, அரசு தானே, கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் என்ன பண்ணுது, லா மேக்கிங் பவர், அதை எக்ஸிக்யூட் பண்றது, அப்புறம் ஜுடிஷியரி சிஸ்டம், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது பேர் அரசாங்கம். சரிங்களா? சோ நம்மளுடைய ஒரு நல்ல கவர்னன்ஸ் கொடுக்குது, ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குது. ஓகேங்களா? அப்படிங்கிறது பேர் தான் அரசாங்கம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பேசிக்கான ஒரு விஷயம் தான் இது. ஓகே. அடுத்து வந்து பாருங்க, இறையாண்மை மிக்க ஒரு அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்யும் முறைக்கு பேர் என்னது அப்படின்னா ஒற்றையாட்சி முறைன்னு சொல்றோம். சரிங்களா? அதான் பார்த்தா யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, ஒற்றையாட்சி முறை. சோ ஒற்றையாட்சி முறைனா மோர் பவர்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரே நபர்கள்கிட்டயோ ஒரே அரசாங்கத்துக்கிட்டயோ அதிக அதிகாரங்கள் இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஒற்றையாட்சி முறை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல ஓகேவா, அந்த சிங்கிள் அத்தாரிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த லோயர் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கா இல்லையா, இந்த சின்ன சின்ன நிர்வாகம்லாம் இருக்கா இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு பேர் தான் சிங்கிள் மெஜாரிட்டி, அதாவது பாத்தீங்கன்னா சிங்கிள் அத்தாரிட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யூகே, பிரான்ஸ், சைனா, அப்புறம் வந்து ஜப்பான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றையாட்சி முறைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா கீழ்நிலை அதிகார அமைப்புகளை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ், ஒரே குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் ஒற்றை ஆட்சி முறை அரசாங்கம். எடுத்துக்காட்டு அமெரிக்கா. சரிங்களா? சாரி, லண்டன், அதாவது பாத்தீங்கன்னா பிரிட்டன் சொல்றோமா இல்லையா, பிரான்ஸ், சைனா, அப்புறம் வந்து ஜப்பான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, 20வது கொஸ்டின், அரசு என்னும் பதம் வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பிரெஞ்சு மற்றும் லத்தீன்ல இருந்து பெறப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர். சரிங்களா? கவர்னர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பிரெஞ்சு வேர்டு. கவர்னர்ங்கிறது என்னது, ஓல்டு பிரெஞ்சு வேர்டு. அதுல இருந்து என்ன பண்றது, இந்த வார்த்தை வந்து இருக்கு. இந்த கவர்னர் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் என்ன உருவானுச்சு அப்படின்னா ஆளுதல் அல்லது இயக்குதல். நல்லா கவனிச்சுக்கணும், ஆளுதல் அல்லது இயக்குதல், அதான் டு டைரக்ட். புரியுதுங்களா? ஆளுதல் அது டு ரூல் சொல்லலாம், டு டைரக்ட்னு சொல்லலாம். ஆளுதல் அல்லது இயக்குதல், அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த கவர்னர்ங்கிற வார்த்தை ஓல்டு பிரெஞ்சு வார்த்தையில இருந்து உருவானுச்சு. சரிங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா குபர்னரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் வேர்டு. சரியா? இது வந்து லத்தீன் வேர்டு. இந்த வார்த்தையில இருந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டுதல் சொல்றாங்க. டு கைடு என்னது, வழிகாட்டுதல்.
இந்த வழிகாட்டுதல்ங்கிற வார்த்தை இது ரெண்டையும் காமனா சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க, அரசுங்கிற வார்த்தை வந்து இது உருவாக்கி இருக்காங்கிறத புரிஞ்சுக்க. அப்ப வந்து பிரெஞ்சு வேர்டு பிளஸ் லத்தீன் வேர்டுங்கிறது சரிதாங்கிறது புரிஞ்சுக்கங்க. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க 21வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட்னா அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு சரிங்களா அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படின்னா எதெல்லாம் பார்த்தா யூனிட்டரி கவர்மெண்ட் சொல்லுவோம். எல்லா பவரும் அவங்கள்ட்ட இருக்குதுப்பா அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு பலமான மத்திய அரசு இருக்குமா, எல்லா பவரும் ஒரே ஆள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட் சரிங்களா, ஒரு பலமான மத்திய அரசு இருக்கும். ஆமா தானே? ஓகே, ரைட்டு. அடுத்து பாருங்க ஒற்றை அரசமைப்பு, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சரிங்களா. சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னா ஒரு ஒற்றை குடியுரிமை சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை ஞாபகம் வச்சுக்கோங்க, குடியுரிமை சரிங்களா. அப்ப இதுவும் சரிதான். ஒற்றை அரசமைப்புன்னு கொடுத்துருக்காங்களா ரெண்டாவதா. ஓகே, ஒற்றை அரசமைப்பு, ஒரே அரசாங்கம் தான் இருக்கும், ஒரே சட்டம் தான் இருக்கும். அது இந்தியா ஃபுல்லா இருக்கும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், புரியுதுங்களா? ஒன் நேஷன் ஒன் கார்டு அப்படின்னு சொல்ற மாதிரியா ஆதார் அட்டன் கொண்டு வந்துட்டாங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஒரே அரசாங்கத்துக்கிட்ட அதிக அதிகாரம் இருக்கும், ஒரே சட்டத்திட்டம் தான், ஒரே குடியுரிமை தான். இது அப்ப இது எல்லாமே என்னது மேற்கண்ட அனைத்துங்கிறதா சரி. வந்து இதுக்கு என்னது ஒரு யூனிட்டி கவர்மெண்ட்டுக்கான ஒரு ஒற்றை ஆட்சி அரசாங்கத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டா நம்ம இதை வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, அடுத்து 22வது கொஸ்டின் வந்து பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற ஆட்சி முறையின் குறைகள் பற்றியதில் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒரு பார்லிமெண்டரி ஆட்சி சரிங்களா, ஒரு பார்லிமெண்டரி கவர்மெண்ட் சொல்றோமா இல்லையா. ஆமா, பார்லிமெண்டரியோடைய குறைகள் பற்றி இதுல தவறானது. ஓகேங்களா? அப்ப வந்து பார்லிமெண்டரியோடைய குறைகளை சொல்லணும், ஆனா அதுல உள்ள தப்ப சொல்லணும். அத அப்படிதான் கேட்டிருக்காங்க பாருங்க. நாடாளுமன்ற ஆட்சி முறையின் குறைகள் பற்றியதில் தவறானதை தேர்வு செய்ய, இதுதான் வந்து பாயிண்ட் சரிங்களா. ஓகே, அப்ப தொடர்ச்சியற்ற கொள்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற கொள்கை. ஏன்னா நீ என்ன பண்ணுவ, அலைன்ஸ் அங்கேயும் வைப்ப. அலைன்ஸ் வைக்கும்போது என்ன ஆகும், நீ கட்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஒரு வைபா தான் ஆரம்பிப்ப, என் கொள்கை இது, அப்படி இப்படி மக்களுக்கு அப்படி நிப்ப இப்படி சொல்லி சொல்லி என்ன பண்றது ஆரம்பிக்கிறது. அப்புறம் அரசியல் வந்து எலெக்ஷன்ல நிற்கும் போது தான் தெரியுது ஓட் பர்சன்டேஜ் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வாங்க முடியாது, அது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லைங்கிறத புரியுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய கொள்கையை வந்து மாத்திக்கிட்டு எதிர்கொள்கையுடைய நபர்கள்ட்ட என்ன பண்ணிக்கிறது, நம்ம போய் கூட்டணி வச்சுக்கிறது. ஒரு எம்பி எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து என்ன பண்றது, நம்ம அவங்க கூட வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறது சரிங்களா. அப்ப அந்த அடிப்படையில் தொடர்ச்சியற்ற கொள்கைங்கிறது என்னது, இந்த இதுல உள்ள குறைகள்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. அடுத்த பிறகு இந்த ஒரு நிலையற்ற அரசாங்கம், ஒரு கொலிஷன், ஒரு கூட்டாட்சி அரசாங்கம் உருவாகுது அப்படின்னா திடீர்னு ஒரு கூட்டாட்சி அரசாங்கம் உருவாகுது, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹங் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நிலையற்ற ஒரு பாராளுமன்றம், ஒரு தொங்கு பாராளுமன்றம், அந்த இடத்துல தொங்கிக்கிட்டே இருக்கும், எப்ப புட்டுக்கிட்டுமே தெரியாது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. அப்ப இதுவும் ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டத்தோட ஒரு குறைதாங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க இந்த டி வந்து பாருங்க அமைச்சரவையின் சர்வாதிகாரம். நீ எம்பி எம்எல்ஏ ஆயிட்ட சரியா, அப்ப என்ன ஆகும், நீ உள்ளார போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து என்ன பண்றது, அதுல ஏதாவது வந்து தப்பு பண்றது, ஊழல் பண்றது, அப்ப நீ வந்து உங்களுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். அப்ப இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தோன்னா பரவலான பிரதிநிதித்துவம் மட்டும்தான். இது வராது, எதுல வராது, பார்லிமெண்ட் சிஸ்டத்துல வராது. அப்ப பார்லிமெண்ட் சிஸ்டத்துல உள்ள குறைகள்னு பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியற்ற கொள்கைகள் ஒரு குறைதான், நிலையற்ற அரசாங்கங்கிறது ஒரு குறைதான், அமைச்சரவையோட சர்வாதிகாரங்கள் ஒரு குறைதான். அப்ப பார்லிமெண்டரி ஆட்சியில வந்து அந்த குறைகள்ல இல்லாத ஒரு விஷயம் வந்து தவறானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவலான பிரதிநிதித்துவம் தான் இதுக்கு சரியான விடை. அப்ப பரவலான பிரதிநிதித்துவம் என்ன மீனிங் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாரும் எலெக்ஷன் நிக்கலாம், எல்லாமே இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. ஒரு இந்த பரவலான பிரதிநிதித்துவம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி, என்னது டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சியில தான் இதுக்கான ஒரு என்னது இருக்கும், சரியான ஒரு வழிகாட்டுதல் வந்து பிரதிநிதித்துவ அந்த பரவலான பிரதிநிதித்துவத்துல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகே, அடுத்து வந்து பாருங்க 23 தவறானதை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது தவறானதுன்னா இது பார்த்தாவே நமக்கு தெரியுது. இன்னும் இது விளக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அந்த கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்றோமா இல்லையா, பட்டியல்கள் சரிங்களா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் வந்து பிரிச்சிருக்காங்களா இல்லையா, ஒவ்வொரு பட்டியலையும் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, எத்தனை இனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை துறைகள் இருக்குன்னு பிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து இது எது சரி எது தப்புன்னு கேட்டிருக்காங்க, எது தவறு. இதுல மத்திய பட்டியலுங்கிறது சரிதான், முதல்ல 98 இருந்தது, இப்ப 100 வந்துருச்சுங்கிறது சரிதான். அடுத்து பாருங்க மாநில பட்டியலுங்கிறது முதல்ல 66 இருந்தது, இப்ப 61 வந்துடுச்சுங்கிறது சரிதான். அதே மாதிரி பொதுப்பட்டியலுங்கிறது முதல்ல வந்து 47 இருந்துச்சு, ஆனா இப்ப வந்து 52 தான் இருக்குது.
ஆனா இங்க 59ன்னு போட்டிருக்காங்க. அது தப்பு தான். சரிங்களா? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒண்ணு படிச்சிருப்போமா? இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியலுங்கிறது 3ஆ பிரிச்சிருப்பாங்க. சரியா? பட்டியல வந்து 3 வகையா பிரிச்சது வந்து முதல்ல இங்கதான் பிரிச்சிருப்பாங்க. சோ இதுல வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். 23 இதுல எத்தனை செக்ஷன் சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 321 செக்ஷன். எத்தனை ஷெட்யூல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10 ஷெட்யூல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? செக்ஷன்னா பிரிவு எல்லாம் விதி சரத்து அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். 321 பிரிவுகள் சரத்துகள் இருந்துச்சு. எத்தனை அட்டவணை இருந்ததுன்னா 10 அட்டவணை இருந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே. அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி தாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து பாருங்க 24வது கொஸ்டின். மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு என்பது எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இது 2008 ஜூலை 18 வந்து என்ன பண்ணிருக்குது, இந்தியாவில இருந்து முதல்ல இது வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. சரிங்களா? நேஷனல் அதான் பார்த்தீங்கன்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இது வந்து 2008 ஜூலை 18ஆம் தேதி நடைமுறைக்கு வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது முதல்ல எந்த நாடு வந்து இது பண்றீங்கன்னா பூட்டான். பூட்டான்ங்கிற நாடு தான் என்ன பண்றீங்க அப்படின்னா நடைமுறைக்கு வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அவங்கதான் முதல்ல இந்த மகிழ்ச்சிக்கான ஒரு குறியீடை கொண்டு வரணும். வெறும் ஜிடிபி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கார்பரேட் டெவலப்மெண்ட் இப்படின்னு சொல்றதை விட என்ன பண்றது, நாம இதை தாண்டி ஒரு லைஃப் இருக்கு, இதை தாண்டி மக்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அது மகிழ்ச்சி. அப்ப நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும், நீங்க என்னதான் ஜிடிபியில வந்து குரோத்தா இருந்தாலும் அது மகிழ்ச்சியா இருக்கீங்களா, உங்க மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில பூட்டான் நாடு என்ன பண்றீங்க அப்படின்னா இது ஒரு அரசாட்சி நாடு, நல்லாவே தெரியும். சரிங்களா? இந்த நாடு வந்து முதல்ல என்ன பண்றீங்க, குளோபல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? உலகளாவிய மகிழ்ச்சி குறியீட்டை வந்து அது உருவாக்கி இருக்காங்க. இதுல வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா எதெல்லாம் பேஸ் பண்ணி இங்க பாருங்க, அந்த நாட்டுல வந்து ஜிடிபி குரோத்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு குளோபல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு GHI வந்து உருவாக்குனது எந்த நாடு, இது பூட்டான் நாடு. ஜிடிபில அந்த அளவுக்கு பெருசு இல்லப்பா. இதை தாண்டி வாழ்க்கையில இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. என்னது? மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு நம்ம ஒரு குறியீடு உருவாக்குவோம். நம்ம மக்கள் வந்து உலக அளவுல எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்காங்கிறத இது புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இருக்காங்க. இதை மற்ற நாடுகளும் ஏத்துக்கிட்டாங்க, இந்தியாவும் ஏத்துக்கிச்சு. 2008 ஜூலை 18 வந்து என்ன பண்றது அப்படின்னா நடைமுறைப்படுத்திருக்காங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்ப இது எதை பேஸ் பண்ணி இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் புரியுதுங்களா அது வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரு முழுமையான நலவாழ்வு, வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷமா இருக்காமா. இப்போ ஒருத்தவங்க வந்து 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் அவங்கள்ட்ட 1008 பிரச்சனை இருக்கா இல்லையா. அடுத்தது மகிழ்ச்சி, நிலைத்தன்மை. சரிங்களா? வாழ்க்கை தரத்தை அளவிடுதல். சரிங்களா? இப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்லாம் வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. இப்ப 2024 இந்த குளோபல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அடிப்படையில 140 நாடுகள்ல கணக்கெடுக்கும் பொழுது நம்ம நாடு வந்து 126வது நாடா இருக்குது. பாத்துக்கு ரொம்ப அடிமட்ட லெவல்ல இருக்குது. நாம என்னதான் வந்து ஜிடிபில குரோத் ஆனாலும் சரி, ஸோ ஹாப்பினஸ்ல வந்து ரொம்ப கடைசி ஒரு 15-20 நாடுகள்ல தான் நம்ம இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, இந்த செஷனுடைய லாஸ்ட் கொஸ்டின் வந்து 25வது கொஸ்டின். பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் யாருன்னு கேட்கறாங்க. பிரதம மந்திரி தான். புரியுதா? ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டத்துல ஒரு கட்சியுடைய தலைவர் தான் யார் அப்படின்னா பிரதம மந்திரி தேர்வு செய்வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோல இந்த செஷன்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா SI அண்ட் SFOக்கான ஃப்ரீ டெஸ்ட் 5 அதுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ தான் நம்ம பார்த்திருக்கோம். இதுல வந்து கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 25 வரைக்கும் ஃபுல்லா வீடியோட இந்த கொஸ்டினோட கீஸ் அண்ட் டிஸ்கஷன் ஃபுல்லா பார்த்தாச்சு. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் நடக்குங்கிறத உங்க நண்பர்களுக்கு முதல்ல தெரிவிங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்றது மூலமா இது முன்னாடி நடந்த எல்லா கொஸ்டின்ஸ் அண்ட் கீஸ் OMR ஷீட் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க ஆஃப்லைன்லயும் எழுதலாம், ஆன்லைன்லயும் எழுதலாம். சரிங்களா? நீங்க இந்த டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கும். தேங்க்யூ.